டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஏன்னா இந்த படத்தை இவ்வளோ பெருசாக கொண்டு போய் நல்ல நல்ல தியேட்டர்கள் போட்டு நிறைய ஷோஸ் போட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகினதுக்கு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. அப்புறம் ஆர்டரில் சொல்லணும்னா அதான் லிரிசிஸ்ட் ஃபஸ்ட்டு. ஸோ என்னோட அவங்க ரெண்டு பேரும் சரி. அதில் விவேக் வந்து என்னுடைய ரொம்ப நாள் நண்பர் அவர். ஸோ அவர் வந்துட்டு இதில் சூப்பராக அந்த மியூசிக் பியூட்டின்ற அந்த சாங்கை ரொம்ப நல்லா எழுதி சிறப்பாக அந்த வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு. அப்புறம் விக்னேஷ் சார் வரல. ஸோ அவரும் வந்து இதில் மிக சிறப்பாக எழுதியிருக்காரு. அப்புறம் அனு மேடம் அவங்க வந்து இந்த படத்தில் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு அந்த இதில் பார்க்கும் விஷுவல்ஸ்லேயே தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்க. ஏன்னா நான் ஒரு ட்ராக் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போய் நல்லா இருக்கு மேம்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அடுத்த வாட்டி போனால் ஒரு டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. மூணாவது நாள் ஒரு காரில் வந்தாங்க, மேடம் உங்கள் கார் சூப்பராக இருக்குன்னு ஃபோன் எடுத்துட்டு ஹலோ ஹலோன்னு போனாங்க. இன்னும் அது பேசல, எப்போ கொடுக்க போகிறாங்க எனக்கு தெரியல. அப்புறம் எடிட்டர், எல்லா எடிட்டர் மேலேயும் எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நிறையா வந்து கட்டாயி போயிடும். இதுலேயும் ஒரு 10-15 பஞ்சு போயிடுச்சு. பட் இருந்த பஞ்சு எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து ரூபன் உங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இப்போ வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அது, மூணாவது பார்த்தீங்கன்னா யோகி பாபும் மொட்டராஜேந்திரனும். இவங்க இல்லாத படங்களே இல்லை. அது பேய் படமாக இருக்கட்டும், லவ் படமாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் இருக்காரு. பட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்த உடனே கிளாப்ஸ் வருது அவருக்கு, பேசணுன்னே போயிருது, அது வேற விஷயம். பட் அதெல்லாம் இல்லை, உண்மையிலே பார்த்தவொடனே சிரிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு கடவுள் புண்ணியம் தான். ஸோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு யோகி பாபு சார். அடுத்தது ரவிக்குமார் சார். எனக்கு அதான் மறுபடியும் வந்து சொல்கிறேன், அவர் படத்தில் நடித்தேன் 2 படம், அவரோட டைரக்ஷனில் நடித்தேன் 2 படம் கூட நடிச்சிருக்கேன். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரோட கூட வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அப்புறம் ஹேண்ட்சன் அழகாக இருக்கு. இனி ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா தமிழ் சினிமாவில் அடிப்பாங்க திட்டுவாங்க, வேறு வழியில் அழகாக பிறந்தாச்சு, இதை வாங்கி தான் ஆகணும். பட் எனிவே நல்ல ஒரு இன்ட்ரோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் சரண்யா மேடம் வந்து ஆக்சுவலாக பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எங்களோட காம்பினேஷன் சீன் வச்சுட்டாலே. அதுவும் அந்த தியேட்டர் வாசலில் அந்த மாவு சீன்லாம் வந்து அவங்களால நடிக்கவே முடியாது, பயங்கரமாக சிரிச்சாரப்பா. அவங்க 2 பேரும் கூட நடிச்சுனா அவ்வளோதான். நான் ஈவினிங் முடிஞ்சு நைட் ஆகி காலைல பால் பாய் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம் போல, அந்த லெவலில் பாவம் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு தியேட்டரில் அவங்களோட சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக கிளாப்ஸ் வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரசூல் புக்குட்டி சார், அதாவது இந்த மாதிரி ஒரு டப்பிங் நான் என் வாழ்க்கையில் பண்ணதே கிடையாது. ஜென்ரலாக ஒரு டப்பிங்னா ஒரே ஒரு மைக் இருக்கும், அவ்வளோதான் பேசுவோம். ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த தரம் வர்றதுக்காக தான். ஸோ இதில் அந்த மைக்குக்கு மேலே இன்னொரு டியூப் மாதிரி ஒரு மைக் வச்சாங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இதுக்குள்ளேயே ஷர்ட்குள்ளேயே ஒரு மைக் வச்சாங்க. அது எந்த லெவலில் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நான் வந்து மனசில் நினைச்சேன் 3வது ஒரு மைக் வைக்கும்போது இன்னும் எத்தனை மைக்கடா வைப்பீங்கன்னு நினைச்சேன். உடனே வெளியேன்னு சொல்கிறார், அவ்வளோதான் என்ன மனசாட்சிலாம் கேட்குது. மைண்ட் வாய்ஸ் தான் வந்து அவ்வளோ அழகாக கேட்ச் பண்ணி ஃபுல்லாக அவர் எடுத்துடுறாங்க. பட் அது வந்து உண்மையிலேயே வந்து இன்னைக்கு அவ்வளோ தரமாக இருக்குது அந்த தேட்டரில் பார்க்கும்போது. எல்லா ஒரு ஊரில் இருக்க தேட்டரில் கூட ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார். கீர்த்தி, நீங்கள் 2 பேரும் பைரவா ஷூட்லேருந்து தான் வரோம். நான் கேட்டேன் என்ன கலர் ட்ரெஸ்மா போட போகிறேன் அப்படின்னு. ப்ளூ கலர் இருந்துச்சு. சரி ஓகே, நான் கருப்பு போட்டு வந்தேன். பார்த்தா கருப்பு போட்டு வந்துருந்துச்சு. இப்போவே ட்விட்டரில் எடுத்து ஃபோட்டோலாம் போட்டு 2 பேரும் கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு ஒன்று பண்ணி வச்சு. ஏன்னா அந்த பைரவா ஷூட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால அது அந்த ஃபோட்டோ வச்சு அது பயங்கர யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கல. நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க, என்னடா உனக்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் போட்டிருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சும்மாம்மா அது அப்படின்னு. ஓ சும்மா தாங்க அப்படின்ட்டாங்க. நான் ஏமா என்னம்மா ஃபீல் பண்ணுறாங்க, யார் தெரியுமாம்மா மேனகாவோட பொண்ணுமா அப்படின்னு. அப்போ பிரச்சனை இல்லை, இன்விடேஷனை மேனகா காட்சியில் அடிச்சிங்களா அப்படின்ட்டாங்க. அழகும் ஜென்ரல் நாலேஜில் தீய வைக்க அப்படின்ட்டு. ஸோ பட் இன்னைக்கு வந்து இந்த படத்தில் ஒரு உண்மையிலே ஒரு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக பிரின்சஸ் சரிப்பா, ஒரே ஒரு இங்கிலீஷ் தான் இருக்கா, அதுவும் தப்பு. ஸோ அவ்வளோ அருமையாக வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிசி சார் தான் காரணங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அணி பற்றி அதான் இந்த படத்தில் வந்து இன்னும் அவருக்கு என்னன்னா இதுக்கப்புறம் ஹிட்ல ஒரு படம் சேர்ந்து போச்சுன்ற மாதிரி தான் போட்டு ஃபுல்லாக ஹிட்டுன்னு கொடுத்துட்டே இருக்காரு. அதுவும் வந்து சிவகார்த்திகேயன் போது உண்மையிலே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தியாகி ரொம்ப சூப்பர் பாடல்கள்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ பிரதர். அடுத்த படத்துலையும் வந்து நாங்கள் இதே காம்பினேஷன் மறுபடியும் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து இதே மாதிரி போட்டு திருக்க விடணும். சிவகார்த்திகேயன் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து யாருக்காக ஓடுதோ நான் மனசில் நினச்சது சிவகார்த்திகேயனுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஓடணும்னு நினச்சேன். ஏன்னா கடந்த ஒரு 2.5 வருஷமா இந்த ஒரு நினைப்பு மட்டும்தான் அவருக்கு. வேற படம் போய் நடிக்கல, வேற கதை கூட கேட்கல, உட்காந்து ரெமோ அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு சத்தியமா அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாரு. இது வந்து சும்மா ஃப்ரெண்டுங்கிறதுக்காகவோ இல்லை இந்த இடத்துல பேசினா இதுங்கிறதுக்காகவோ இல்லை, சத்தியமா அந்த ஒரு நினைப்பு மட்டும்தான் அவருக்கு இருந்தது. அவர் இந்த மேக்கப் கஷ்டப்பட்டாருன்றதுலாம் நிறைய சொல்லியாச்சு ஆல்ரெடி. பட் அந்த ஒரே ஒரு எண்ணத்திலே இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்.
தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பிசி சார், எனக்கு அதான் அவரோட ஸ்பாட்ல உண்மையிலே அவரை பார்த்து பயந்து ஓடி அப்படிதான் இருந்தோம். படம் ரிலீஸ் அன்னைக்கு சாயந்தரம் போயிட்டு அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணோம். அன்னைக்கு தான் உண்மையிலேயே அவர் இவ்வளோ ஜாலியாக பேசுவாருன்னே தெரிஞ்சு அவ்வளோ நேரம் சிரிச்சு பேசி கடைசியாக கேட்டேன், சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்து கொடுங்க சார், உங்க இதுலேயே நடிச்சாலும் ஒரே ஒரு செல்ஃபின்னு சொல்லிட்டு 4 பேர் ஒரு செல்ஃபி எடுத்தோம். அது ஒரு பொக்கிஷமாக வச்சிருக்கோம். அப்புறம் பாக்கிக்கு வந்து ஒரே ஒரு மிகப்பெரிய நல்லது என்னன்னா, அவருக்கு ரெகுலராக ஒரு காமெடியன் கிடைச்சிட்டாரு. புண்ணியம் பண்ணிருக்கீங்க பாக்கி நீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது சான்ஸே இல்லை. அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணி அதை ஹிட்டும் கொடுத்ததுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அது ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கீங்க பாக்கி. தேங்க்யூ. அடுத்த படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஹிட்டும் தொடரும், நானும் தொடருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்புறம் ராஜா சாரும் அதே தான். இவ்வளோ அதாவது ஒரு படம் எடுத்து டெய்லி அவருக்கு அந்த படம் பூஜை போட்டதுலேருந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் அதுக்கு. ஏன்னா பட்ஜெட்டாகவும் அதிகம், வேலையாகவும் அதிகம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணி சான்ஸே இல்லை. நிறைய நேரம் நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரு, ஆனால் தெரியும் வந்து அவ்வளோ ப்ரெஷரில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி ஒரு திறந்த புத்தகமாகவே இருந்திருக்காங்க 24AM. எல்லா நியூஸுமே வந்து ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும், அந்த மறைமுகமாக எதுவுமே இல்லை. காஃபி போண்டா சாப்பிட்டா கூட அது ட்விட்டரில் வர அளவுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ ஓப்பனாக வந்து அதை வச்சிருக்கோம். ஸோ இந்த 24AM வந்து இன்னும் நிறைய படங்கள் எடுத்து எல்லா படத்துலையும் நானும் நடிச்சு படமும் பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அண்டு அடுத்ததாக மீடியா, உங்களோட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. படத்துக்கு ரொம்ப நல்லா எழுதி படத்தை ரொம்ப ஹிட்டுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. இது அப்படியே தொடரணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.